மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னென்னிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது புதிய நம்பிக்கை என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். அந்த வீட்டினுடைய ஜன்னல் ஓரமாக கீழ்ப்பக்கம் வைக்கப்பட்டிருந்த மேசையின் மீது பல தலைமுறை காலமாக பைபிள் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒருவரும் எந்த ஒரு காலத்திலும் அதனை எடுத்து படிக்க முடிந்தது இல்லை. ஏனென்றால் அவர்கள் யாருக்கும் அதனை படிக்க தெரியாது. இனி அந்த பைபிளையும் நான் படித்து விடுவேன், எல்லோருக்கும் படித்து காட்டுவேன் என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொள்கின்றாள் மேரி. மேயஸ் வெளியில் உள்ள பெரிய கடைக்கு சென்று மேரியும் அவளுடைய தந்தை சாமும் ஒரு சிலேட்டையும் வெள்ளை சாக்பீஸுகளையும் வாங்கி கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் அனைவரும் அடுத்து வரப்போகின்ற நாள் குறித்தே பேசிக்கொண்டிருந்தார்கள். மேரியினுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் சொன்னார்கள், நீ எங்களுக்கும் சொல்லித்தர வேண்டும் என்று. அடுத்த நாள் அதிகாலையிலேயே சீக்கிரமாக அவள் புறப்பட தயாராகிவிட்டாள். மேரியோடு அவளுடைய அப்பாவும் உடன் சென்றார். மேயஸ் வெள்ளிக்கு போய் சேர 5 மைல் தூரம் நடக்க வேண்டும். தான் பெற்ற புதிய கல்வியினால் முக்கியமான ஒரு நபராக மேரி ஜேன் மாறிக்கொண்டிருந்தாள். அவளால் இப்பொழுது கணக்கு பார்க்க முடியும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பின மக்கள், வெள்ளை நிற மக்கள் இருவருமே சம்பள கணக்கோ கொடுக்கல் வாங்கல் கொள்ளறுபடியோ எதுவாக இருந்தாலும் சரி, அதனை மேரியிடம் தான் கொண்டு வந்தார்கள். மேரி தனது பள்ளியில் மேலும் புதிதாக கற்றுக்கொண்டே வந்தாள். தனது பாதையில் தான் மெதுவாக உயர போய்கொண்டே இருக்கின்றோம் என்று மனதில் அசை போடுவாள். பள்ளியில் சில வருடங்கள் ஒடிமறைந்தன. அந்த வருடத்தினுடைய கடைசியில் மேரிக்கு பட்டமளித்தல் விழாவானது நடைபெற இருந்தது. தங்களுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய முதல் பட்டமளித்தல் விழா என்பதனால் மேயஸ் வெள்ளியினுடைய மக்களுக்கு அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இருந்தது. அந்த பட்டமளித்தல் விழாவினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி டிப்ளமோக்களை வழங்குவது. இந்த பட்டம் பெறும் மாணவர்கள் எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் என்று அதில் எழுதப்பட்டிருக்கும். மேரியினுடைய பெயரை சொல்லி அழைத்தவுடனே மேரி தன்னுடைய டிப்ளமோவை வாஞ்சையுடன் பெற்றுக்கொண்டாள். உன்னால் படிக்க முடியாது என்று அவளை துயரப்படுத்துவதற்கு இனி எந்த ஒருவராலும் ஒருபோதும் முடியாது என்பதில் அவள் பெருமகிழ்ச்சி அடைகின்றாள். விழா முடிந்தவுடன் மேரி ஜேனை மிஸ் வில்சன் தோளோடு அணைத்தபடி, இப்பொழுது நீ என்ன செய்யப் போகின்றாய் என்று கேட்கின்றார். நான் என்னுடைய படிப்பை தொடர விரும்புகிறேன் என்று சொல்கின்றாள். முதலில் நீ உயர்நிலை பள்ளிக்கு போக வேண்டும் என்று கூறுகின்றார் மிஸ் வில்சன். சில நாட்கள் கழித்த பிறகு மேரியை சந்திப்பதற்காக மிஸ் வில்சன் வருகின்றார். வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின குழந்தையின் படிப்பிற்காக பணம் அனுப்பியிருக்கின்றார். அதை பெறுவதற்குரிய ஆளாக நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றாய். நீ மேல் படிப்பிற்காக நகரத்திற்கு செல்ல வேண்டும், தயாராக இரு என்று சொல்லிவிட்டார். மேரிக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியானது ஏற்படுகின்றது. அடுத்த பள்ளியாண்டினுடைய தொடக்கம் வரப்போகின்றது. இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றது. மேரி தயாராகிவிட்டாள். குடும்பத்தினரும் அக்கம் பக்கத்தினரும் மேரியை குறித்து பெருமிதம் அடைகின்றார்கள். அவள் புறப்பட வேண்டிய நாளும் வந்துவிட்டது. அனைவரும் குடும்பத்தினரோடு புறப்பட்டு தொடர்வண்டி நிலையத்திற்கு செல்கின்றார்கள். அங்கு மேரியை வழியனுப்பி வைப்பதற்காக ஒரு கூட்டமே காத்திருக்கின்றது. மிஸ் வில்சன் மேரியை சந்தித்து அவள் செல்ல வேண்டிய இடம், அவள் சந்திக்க வேண்டிய ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை விளக்கிச் சொல்கின்றார்.
அந்த கௌரவத்திற்குரிய சிறுமியை சுற்றி ஒவ்வொருவரும் கூடி நிற்கின்றார்கள். மேரிக்கு வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருக்க அனைவருக்கும் கையசைத்து விடைபெற்றுக் கொள்கின்றாள். தொடர்வண்டி புறப்படுத்து வேகமெடுத்து செல்கின்றது. இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது வினா விடை வகைகள் என்பதை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். வினாவினுடைய வகைகள், விடையினுடைய வகைகள் என்பவை எவை, அவை எவ்வாறு அறியப்படுகின்றன என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமேன் 117 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. வினா வகைகள். பல்வேறு சூழல்களில் நாம் வினாக்கள் என்பதை எழுப்புகின்றோம், விடைகளும் கூறுகின்றோம். மொழியினுடைய வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கின்றது. பல்வேறு கட்ட சூழ்நிலைகளில் நாம் வினாக்களை எழுப்புகின்றோம். நமக்கு வினாக்களை நம்மை கேட்கும் பொழுது நாம் அதற்கு விடையையும் கூறுகின்றோம். ஆனால் மொழியினுடைய வளர்ச்சி என்பது வினாக்கள் கேட்பதிலும் விடையளிப்பதிலும் தான் இருக்கின்றது. அவற்றை பற்றித்தான் நன்னூலார் விளக்கி கூறியிருக்கின்றார். செல்வத்துள் செல்வம் கேள்வி செல்வம், அந்த செல்வம் கல்லாவிட்டாலும் பயனை தரும். எனவேதான் கற்றிலா நாயினும் கேட்க என்று வள்ளுவர் கூட வலியுறுத்தியிருக்கின்றார். கேள்விக்கு மற்றொரு சொல் வினா என்பது. கேட்கப்படும் கேள்விகளாகிய வினாவில்தான் எத்தனை வகைகள் இருக்கின்றது. தனக்கு தெரிந்த செய்தி அடுத்தவருக்கு தெரிந்திருக்கின்றதா என்பதை சோதிக்க ஒரு வினா. ஒன்றுமே அறியாதவரும் அறிந்தவரிடம் வினா கேட்கலாம். ஐயமாக இருக்கின்றதென்றால் அவற்றை குறித்தும் நாம் வினா கேட்கலாம். அன்னையானது அடுப்பில் பணி செய்யும் பொழுது அவசரத்தில் தன் மகளை கடுகு வாங்கி வர ஏவிடும் போதும் வினாத்தொடரானது பயன் தருகின்றது. அதேபோல கடையில் போய் அரிசி இருக்கின்றதா என்று வினாவை போட்டுவிட்டு கொள்முதல் செய்கிறோம். நிறைய முறுக்குகளை தின்னாமல் வைத்திருந்த அண்ணன் ஒரு முறுக்கினை தின்றுவிட்ட தம்பியிடம் உனக்கு முறுக்கு வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டே கொடுக்கின்ற கொடைத்தன்மைக்கும் ஒரு வினா முன்னோடியாக வருகின்றது. இப்படிப்பட்ட வினா வகைகளுக்கு ஏற்ற வினாவை சுட்டி அதனுடைய விடையை காண்போம். வினாவானது எத்தனை வகைகளாக இருக்கின்றது என்பதை காணும் பொழுது 6 வகைகளாக இருக்கின்றது. வினா எத்தனை வகைகளாக இருக்கின்றது? 6 வகைகளாக இருக்கின்றது வினாவானது. அவை என்னென்ன என்று பார்த்தால், அறிவினா, அறியா வினா, ஐய வினா, ஏவல் வினா, கொளல் வினா, கொடை வினா என்று 6 வகைகளாக இருக்கின்றது வினாவினுடைய வகைகள். வினா எத்தனை வகைகளாக இருக்கின்றது? 6 வகைகள். என்னென்ன? அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று 6 வகைகளாக இருக்கின்றது வினாவானது. அவற்றினுடைய விளக்கத்தினை காண்போம். முதலில் அறிவினா. அறிவினா என்பது ஒரு திருக்குறளினுடைய பொருள் தெரியாத மாணவனிடத்தில் அதனை அறிந்துள்ள ஆசிரியர் சோதிக்க வினவுவது. ஒரு திருக்குறளினுடைய பொருள் தெரியாது இருக்கக்கூடிய ஒரு மாணவனிடத்தில் அதனை அறிந்திருக்கக்கூடிய ஆசிரியர் சோதிப்பதற்காக வினவுவது. அதாவது கேள்விக்கான பதில் தனக்கு தெரிந்திருக்கும். கேள்விக்கான பதிலானது தனக்கு தெரிந்திருக்கும். அதனுடைய விடையானது பிறருக்கு தெரியுமா, அந்த கேள்விக்கான பதிலானது மற்றவர்களுக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. கேள்விக்கான பதிலானது நமக்கு தெரிந்திருக்கும், அந்த விடையானது மற்றவர்களுக்கு தெரியுமா என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் வினவுவது அறிவினா.
இந்த குறளின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவனிடம் கேட்கின்றார் என்றால் அந்த கேள்விக்கான பதில் ஆசிரியருக்கு தெரியும். அது மாணவனுக்கு தெரியுமா என்பதை அறிந்து கொள்வதற்காக கேட்கின்றார். இந்த கவிதையின் பொருள் யாது என்று கேட்பது. இந்த கேள்விக்கான பதில் ஆசிரியருக்கு தெரியும். அது மாணவனுக்கு தெரியுமா என்பதை அறிந்து கொள்வதற்காக கேட்கக்கூடிய வினா அறிவினா என்பது. புரிந்ததா மாணவர்களே? அறிவினா என்பது தனக்கு விடை தெரிந்திருந்தும் அந்த விடையானது பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. இரண்டாவது அறியாவினா. அறியாவினா என்பது ஒரு திருக்குறளினுடைய பொருள் புரியாத மாணவன், ஒரு திருக்குறளின் பொருள் புரியாத மாணவன் அறியாத நிலையில் ஆசிரியரிடம் அதனை கேட்டு அறிய வினவுவது. திருக்குறளினுடைய பொருளானது மாணவனுக்கு தெரியாது, அவன் அதனை அறியவில்லை. அந்த சூழ்நிலையில் அதனை ஆசிரியரிடம் கேட்டு அறிவதற்கு முயற்சி செய்கின்றான். தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. தனக்கு தெரியாது, அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வினவுவது அறியாவினா என்பது. ஐயா, இந்த திருக்குறளின் பொருள் யாது என்று மாணவன் ஆசிரியரிடம் கேட்டு அறிய வினவுதல். இந்த குறளினுடைய பொருள் யாது என்பதை மாணவன் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றான். அந்த கேள்விக்கான பதில் மாணவனுக்கு தெரியாது. அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆசிரியரிடம் கேட்கின்றான். அதேபோன்று ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் கேட்பது. அந்த கேள்விக்கான பதில் மாணவனுக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்ளும் விதமாக ஆசிரியரிடம் கேட்டு அறிந்து கொள்கின்றான். ஆக இதுதான் அறியா வினா என்பது. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. புரிந்ததா? மூன்றாவது ஐய வினா. ஐயம் என்றாலே சந்தேகம். ஒன்றன் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்காக வினவுவது. ஏதேனும் ஒன்றின் மீது, ஒரு பொருளின் மீது ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்காக நாம் வினவுவது. அதோ அங்கு இருளில் கிடப்பது பாம்போ கயிறோ என்று சந்தேகப்பட்டு கேட்பது. இருளில் ஏதோ ஒரு பொருள் கிடைக்கின்றது, அது பாம்பா அல்லது கயிறா என்று சந்தேகப்பட்டு கேட்பது ஐயவினா. இதே தொலைவில் நம்முடைய நண்பர்களில் யாரேனும் ஒருவர் வருகின்றார் என்றால் அங்கே வருவது கதிரா அல்லது குமரனா? யாரோ ஒருவர் வருகின்றார். அந்த உருவத்தினுடைய சாயலில் பார்த்தால் இந்த இருவரில் யாரேனும் ஒருவராக இருக்க வேண்டும். அப்போ அவரா இவரா என்பதை ஐயத்தோடு, நம்முடைய ஐயமானது நீங்கி தெளிவு பெறுவதற்காக நாம் கேட்கின்றோம். வருவது குமரனா அல்லது கதிரா என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் வினவக்கூடியது. இது ஐயவினா என்பது. புரிந்ததா? அடுத்து நான்காவது கொளல் வினா. கொளல் வினா என்பது ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு நாம் வினவுவது. ஒரு பொருளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக பிறரிடம் சென்று வினவுகின்றோம். இப்போ கடைக்காரரிடம் சென்று வாடிக்கையாளர் கேட்பது, அது குழல் வினாதான். அரிசி இருக்கின்றதா, பருப்பு இருக்கின்றதா, சர்க்கரை இருக்கின்றதா? ஒரு நூலகரிடம் சென்று நாம் கேட்கின்றோம், ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கின்றதா, அசோகமித்ரன் சிறுகதைகள் இருக்கின்றதா, பாலகுமாரன் சிறுகதைகள் இருக்கின்றதா என்று நாம் கேட்பது. ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு நாம் வினவக்கூடிய வினாக்கள் கொளல் வினா என்பது. புரிந்ததா மாணவர்களே? ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு பிறரிடம் நாம் வினவக்கூடிய வினா கொளல் வினா. அடுத்து கொடை வினா. கொடை வினா என்பது பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது.
ஒரு பொருளை அதிகமாக வைத்திருக்கின்றார் என்றால் அதை இல்லாத ஒருவருக்கு கொடுக்க விரும்பும்போது அவர் வினவுவது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கின்றதா என்று கேட்கின்றார். இப்போ தேர்வு எழுதுவதற்காக நாம் செல்கின்றோம். தேர்வு எழுதுவதற்காக செல்லும் பொழுது பேனாவினுடைய முனை ஒடிந்து விட்டது. அதனால் மாணவன் தவிக்கின்றான். பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவனிடத்தில் 2 பேனா வைத்திருக்கின்றான். அவன் 2 பேனா அவன் வைத்திருக்கும் பொழுது அவன் கேட்கின்றான், பேனா வேண்டுமா உனக்கு என்று கேட்கின்றான். இவனிடம் அந்த பொருள் 2 பொருள் இருக்கின்றது. அதனை இல்லாத ஒருவனுக்கு கொடுக்க விரும்பும்போது வினவுவது, உன்னிடம் இருக்கின்றதா இல்லையா? இல்லை என்றால் இவன் கொடுப்பதற்காக கேட்கின்றான். அப்படி ஒரு பொருளை அதிகமாக வைத்திருப்பவர் இல்லாத ஒருவருக்கு கொடுக்க விரும்பும்போது வினவக்கூடிய வினா கொடை வினா என்பது. புரிந்ததா? அடுத்து இறுதியாக ஏவல் வினா. ஏவல் வினா ஒரு செயலை பிறர் செய்வதற்கு ஏவக்கூடிய வகையில் வினவுவது ஏவல் வினா. ஒரு செயலை பிறர் செய்வதற்காக ஏவும் வகையில் வினவுவது ஏவல் வினா. இப்போ ஆசிரியர் மாணவனிடம், இன்னும் நீ அந்த திருக்குறளை மனப்பாடம் செய்யவில்லையா என்று கேட்பது. அப்படின்னா என்னது? விரைவில் மனப்பாடம் செய் என்று சொல்வது. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவுவது. அப்படின்னா என்ன? நீ கடைக்கு செல் என்று அந்த செயலை செய்யுமாறு ஏவுவது. இதுதான் ஏவல் வினா என்பது. இவைதான் வினாவினுடைய வகைகள். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அறிவினா என்பது கேள்விக்கான பதில் தனக்கு தெரிந்திருந்தும் அந்த விடையானது பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. அறியா வினா என்பது கேள்விக்கான பதில் தனக்கு தெரியாத நிலையில் அதனை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியா வினா. ஐய வினா என்பது ஐயம் நீங்கி ஒரு பொருளின் மீது ஏற்பட்டு இருக்கக்கூடிய சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்காக வினவுவது ஐய வினா. குழல் வினா ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவக்கூடிய வினா குழல் வினா. கொடை வினா ஒரு பொருளை பிறருக்கு கொடுத்து உதவும் பொருட்டு வினவக்கூடிய வினா கொடை வினா. ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது ஏவல் வினா என்பது. இவைதான் வினாவினுடைய வகைகள். புரிந்ததா மாணவர்களே? வினாவினுடைய வகைகள் புரிந்ததா? நன்னூலார் குறிப்பிட்டிருக்கின்றார், அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா 6 இழுக்கார் என்று தன்னுடைய நன்னூலில் குறிப்பிட்டிருக்கின்றார் பவணந்தி முனிவர். புரிந்ததா? நன்றி. விடை வகை. வினாவினுடைய வகைகளை பார்த்தோம். அடுத்து விடையினுடைய வகைகள். வினாவை போன்றே விடை கூறுவதிலும் பல வேறுபாடுகள் இருக்கின்றது. சிலர் சுருக்கமாக விடை கூறலாம். அவர்கள் அது இது என்று சுட்டிக்காட்டிவிட்டு போவார்கள். ஒருவர் கூறியதற்கு உடன்பட்டு நேராக விடை கூறுபவர்களும் இருக்கின்றார்கள், சிலர் மறுப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் கேட்டவரையே ஏவுவதும் விடையாக அமைகின்றது. பாட்டுக்கு பாட்டெடுப்பேன் என்பதைப் போல வினாவிற்கு விடையாக எதிர்த்து ஒரு வினாவையே கூறுவதும் இருக்கின்றது. சில வினாக்களுக்கு தனக்கு நேர்ந்ததையும் இனி நிகழப்போவதையும் விடையாக கொடுக்க முடியும். கேட்ட வினாவிற்கு நேரான விடையை கூறாமல் அதற்கு இனமான வேறு ஒன்றையும் கூறுவதும் மரபாக இருக்கின்றது. வணிகர்கள் தங்களுடைய கடையில் எந்த பொருளும் இல்லை என்று சொல்ல விரும்புவதில்லை. மொச்சை பயிர் இருக்கின்றதா என்று கேட்டால் அது இல்லை என்று கூறாமல் தட்டை பயிர் இருக்கின்றது என்று அதற்கு இனமான ஒன்றை விடையாக கூறுவது வணிக மரபாக இருக்கின்றது. இப்படி அமைகின்ற விடைகளை பற்றியும் இலக்கணத்தில் வரைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த விடை வகைகளையும் வினா விடையாக காண்போம். விடையானது எத்தனை வகைகளாக இருக்கின்றன என்றால் 8 வகைகளாக இருக்கின்றது.
விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைகளாக இருக்கின்றது. என்னென்றால் சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என்று 8 வகைகளாக இருக்கின்றது விடையினுடைய வகைகள். விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். என்னென்ன? சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என்று. இது 2 வகையாக இருக்கின்றது. இந்த 8 வகை விடைகளும் வெளிப்படையாக விடையை உணர்த்துபவை, குறிப்பால் விடையை உணர்த்துபவை என்று. வெளிப்படையாக விடையை உணர்த்துபவை முதல் 3 சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. இவை 3மே வெளிப்படையாக தன்னுடைய விடையை உணர்த்தும். மீதமுள்ள 5 ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இவை 5மே குறிப்பால் தன்னுடைய விடையை உணர்த்துபவை. வெளிப்படையாக விடையை உணர்த்துபவை சுட்டு, மறை, நேர். குறிப்பால் தன்னுடைய விடையை உணர்த்துபவை ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி என்பவை. புரிந்ததா? இப்போ அதில் முதல் விடை வகையை காண்போம். சுட்டு விடை என்பது சுட்டு விடை என்பது சுட்டி கூறுகின்ற விடை. சுட்டு விடை என்பது சுட்டி கூறுவது. மதுரைக்கு செல்லும் வழி எது என்று அறியாதவர் கேட்க இது என்று சுட்டிக்காட்டி கூறுவது சுட்டுவிடை. பேருந்து நிலையம் எங்கே உள்ளது என்று கேட்டால் அதோ அங்கே உள்ளது, அந்த பக்கம் செல்லுங்கள் என்று சொல்வது. கேள்விக்கான பதிலை சுட்டிக்காட்டி கூறுவது சுட்டுவிடை. அது, இது, அங்கு, இங்கு, அங்கே, இங்கே என்று சுட்டிக்காட்டி கூறுவது சுட்டுவிடை என்பது. புரிந்ததா? சுட்டுவிடை என்பது கேள்விக்கான பதிலை சுட்டிக்காட்டி கூறுவது சுட்டுவிடை என்பது. அடுத்து 2வது மறைவிடை. மறைவிடை என்பது மறுத்து கூறுதல். கேட்கின்ற கேள்விக்கான பதிலை எதிர்மறையாக கூறுவது, அதுதான் மறைவிடை. கடைக்கு போவாயா என்று கேட்டால் போக மாட்டேன் என்று மறுத்துச் சொல்வது. கால்பந்து விளையாடுகிறாயா என்று கேட்டால் விளையாட மாட்டேன் என்று மறுத்துச் சொல்வது. இதனை எழுதுவாயா என்று கேட்டால் எழுத மாட்டேன் என்று மறுத்துச் சொல்வது. கேள்விக்கான பதிலை மறுத்து கூறுவது, அதுதான் மறைவிடை என்பது. இதனை செய்வாயா என்றால் செய்ய மாட்டேன். அதனைக்கு எதிர்மறையாக கூறுவது மறைவிடை என்பது. புரிந்ததா மாணவர்களே? அடுத்து 3வது நேர்விடை. நேர்விடை என்பது உடன்பட்டு கூறுகின்ற விடை. கேள்விக்கான பதிலுக்கு உடன்பட்டு கூறுவது. கடைக்கு செல்வாயா என்றால் செல்வேன். இதனை படிக்கின்றாயா? படிப்பேன். விளையாடுவாயா? விளையாடுவேன். தூங்குவாயா? தூங்குவேன். இதனை சாப்பிடுகின்றாயா? சாப்பிடுவேன் என்று கேள்விக்கான பதிலை உடன்பட்டு கூறுவது நேர்விடை. இவை 3மே வெளிப்படையாக தன்னுடைய விடையை உணர்த்துபவை. இவை சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை. இவை 3ம் கேள்விக்கான பதிலை சுட்டிக்காட்டி கூறுகின்றதென்றால் அது சுட்டுவிடை. கேள்விக்கான பதிலை எதிர்மறையாக மறுத்து கூறுகின்றதென்றால் அது மறைவிடை. அதே கேள்விக்கான பதிலை உடன்பட்டு கூறுகின்றதென்றால் அது நேர்விடை என்பது. புரிந்ததா? அடுத்து ஏவல் விடை. ஏவல் விடை என்பது ஏவுதலாக கூறுவது. கேள்விக்கான பதிலை ஏவலாக கூறுவது. நான் இதனை செய்ய மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறுவது. இதனை செய்வாயா என்று வினவிய பொழுது நீயே செய்
இதனை செய்வாய் என்றால் நீயே செய். அப்படின்னா நான் செய்ய மாட்டேன் என்பதை மறுப்பதாக சொல்வது. நான் செய்ய மாட்டேன், நீ தான் செய்ய வேண்டும். இதனை படிப்பாயா, நீயே படி. இதனை எழுதுவாயா என்றால் நீயே எழுது. விளையாடுகிறாயா என்றால் நீயே விளையாடு என்று சொல்வது. இதுதான் ஏவல் விடை என்பது. மாட்டேன் என்று மறுப்பதையே ஏவலாக கூறுகின்ற விடை ஏவல் விடை என்பது. புரிந்ததா? அடுத்து வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையினை கூற வேண்டும், ஆனால் வினாவையே விடையாக கூறுவது. வினா கேட்கின்றோம் என்றால் அதற்கு விடை வர வேண்டும். ஆனால் இங்கே வினாவையே விடையாக கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. என்னுடன் ஊருக்கு வருகின்றாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா, அது வினா. வராமல் இருப்பேனா என்பது வினா. ஆனால் அதிலே பதில் இருக்கின்றது. வராமல் இருப்பேனா என்றால் வருவேன். இதனை செய், இதனை செய்தாயா என்ற கேள்விக்கு செய்யாமல் இருப்பேனா என்று சொல்வது. விளையாடுகிறாயா, விளையாடாமல் இருப்பேனா என்று கேள்விக்கு பதிலை கூறாமல் வினாவையே விடையாக கூறுவது. அதுதான் வினா எதிர் வினாதல் விடை. புரிந்ததா? அடுத்து உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை என்பது வினாவிற்கு விடையாக தனக்கு நேர்ந்ததை கூறுவது. தனக்கு நேர்ந்த துன்பத்தை கூறுவது உற்றது உரைத்தல். நீ விளையாடவில்லையா என்று கேள்வி கேட்கும் பொழுது கால் வலிக்கிறது. நீ விளையாடவில்லையா என்று கேட்கும் பொழுது கால் வலிக்கிறது என்று சொல்வது. அப்படின்னா என்ன? கால் வலிக்கின்றது, தனக்கு துன்பம் நேர்ந்திருக்கின்றது, தனக்கு நேர்ந்த துன்பத்தை கூறுவது. படிக்கின்றாயா என்று கேட்ட பொழுது கண் வலிக்கின்றது. அப்படின்னா கண் வலிக்குது, அதனால் என்னால் படிக்க முடியவில்லை. இப்போ தனக்கு நேர்ந்த துன்பத்தை கூறுவது உற்றது உரைத்தல். அடுத்து உருவது கூறல் விடை. இது வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது. அதாவது தனக்கு வரப்போவதை சொல்வது. நீ படிக்கின்றாயா என்று கேட்ட பொழுது கண் வலிக்கும். அப்படின்னா இதுவரை கண் வலி இல்லை, ஆனால் படித்தால் கண் வலியானது இருக்கும், கண் வலிக்கும். நீ விளையாடவில்லையா, கால் வலிக்கும். இப்போ விளையாடவில்லையா என்றால் கால் வலிக்கும். அப்போ கால் வலிக்கும்னு என்ன? இப்பொழுது கால் வலி இல்லை, ஆனால் விளையாடினால் கால் வலிக்கும். அப்போ தனக்கு நேரப்போவதை சொல்வது அது உருவது கூறல். தனக்கு நேர்ந்ததை சொல்வது உற்றது உரைத்தல், நேரப்போவதை சொல்வது உருவது கூறல். புரிந்ததா மனர்களே? அடுத்து இறுதியாக நாம் காண்பது இனமொழி விடை. இனமொழி விடை என்பது வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை சொல்வது. வினாவிற்கு உரிய விடையை கூறாமல் அதற்கு இனமான இன்னொன்றை சொல்வது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று சொல்வது. கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் கட்டுரை எழுத தெரியும். கேட்ட கேள்வி கதை எழுத தெரியுமா என்பது. ஆனால் கதை எழுத தெரியாது அல்லது தெரியும் என்று சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லாமல் கட்டுரை எழுத தெரியும் என்று சொல்வது. அப்போ அதற்கு இனமான மற்றொன்றை கூறுவது. அதேபோல் கடைக்காரரிடம் சென்று, மளிகை கடையில் நாம் சென்று துவரம்பருப்பு இருக்கின்றதா என்று கேட்டால் அவரிடம் இல்லை என்று சொல்ல மாட்டார். அதற்கு பதிலாக கடலை பருப்பு இருக்கின்றது, பச்சை பயிறு இருக்கின்றது என்று அதற்கு இனமான மற்றொன்றை சொல்வார்கள். இதுதான் இனமொழி விடை என்பது. உனக்கு பாடத் தெரியுமா என்று கேட்ட பொழுது ஆடத் தெரியும். உனக்கு எழுத தெரியுமா, படிக்கத் தெரியும் என்று அதற்கு இனமான மற்றொன்றை சொல்வது. இவைதான் இனமொழி விடை என்பது. இதுதான் விடையினுடைய வகைகள். புரிந்ததா மாணவர்களே? சுட்டு விடை என்பது
சுட்டிக்காட்டி கூறும் விடை சுட்டு விடை. கேள்விக்கு பதிலை மறுத்து கூறுகின்ற விடை மறைவிடை. அதை உடன்பட்டு கூறுவது நேர்விடை. மாட்டேன் என்று மறுப்பதையே ஏவலாக கூறுவது ஏவல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்த ஒன்றை கூறுவது உற்றது உரைத்தல். வினாவிற்கு விடையாக இனிமேல் நேரப்போவதை சொல்வது உருவது கூறல். வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது இனமொழி விடை. இவைதான் விடையினுடைய 8 வகைகள். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது வினாவினுடைய வகைகளையும் விடையினுடைய வகைகளை பற்றியும் பார்த்தோம். வினாவானது 6 வகைகளாக இருக்கின்றது. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று. தனக்கு விடை நன்கு அறிந்திருந்தும் அந்த விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியா வினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐய வினா. ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு வினவுவது கொழல் வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது ஏவல் வினா. விடையானது 8 வகைகளாக இருக்கின்றது. சுட்டிக்காட்டி கூறும் விடை சுட்டு விடை. மறுத்து கூறும் விடை மறைவிடை. உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவையே கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக நேர்ந்ததை கூறுவது உற்றது உரைத்தல். நேரப்போவதை சொல்வது உருவது கூறல். அதற்கு இனமான மற்றொன்றை விடையாக சொல்வது இனமொழி விடை என்பது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 117 மற்றும் 118. பக்கம் எண் 117இல் வினாவிடை வகைகள் பொருள்கோள் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 118இல் இனமொழி விடை என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 122 எடுத்துக்கொண்டீர்களா? பக்கம் எண் 122இல் குருவினா 5வது குருவினா. 3வது குருவினாவும் 5வது குருவினாவும் அமர்ந்தான் பகுபதொரு இலக்கணம் தருக என்பதும், இந்த அறை இருட்டாக இருக்கின்றது, மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது, இதோ இருக்கிறதே, சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே, மின்சாரம் இருக்கிறதா இல்லையா, மேற்கண்ட உரையாடலில் உள்ள வினாக்களின் வகைகளை எடுத்தெழுதுக என்பது. இந்த இரண்டிற்கான விடை தங்களுடைய கோணார் தமிழ் உரையில் பக்கம் எண் 169இல் இடம்பெற்றுள்ளது. இந்த அறை இருட்டாக இருக்கிறது, மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது, இதோ இருக்கிறதே, சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே, மின்சாரம் இருக்கிறதா இல்லையா, மேற்கண்ட உரையாடலில் உள்ள வினாக்களின் வகைகளை எடுத்தெழுதுக. இந்த மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? அறியா வினா. அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. மின்சாரம் இருக்கிறதா இல்லையா? ஐய வினா. அதுவோ இதுவோ என ஐயுற்று தன் ஐயத்தை போக்கிக் கொள்ள வினவுவது ஐய வினா. அமர்ந்தான் பகுபதொரு இலக்கணம் தருக. அமர்ந்தான் அமர் குட்டல் இத்து இந்து குட்டல் இத்து குட்டல் ஆண். அமர் என்பது பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து என்பது இறந்த கால இடைநிலை, ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகளை, உங்களுக்கு ஒரு செயல்பாடு. என்ன செயல்பாடு என்றால், வினாவினுடைய வகைகள் 6 வினா வகைகள் இருக்கின்றதல்லவா? அந்த 6 வினா வகைகளுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டினை எழுத வேண்டும். அறிவினா அதற்கொன்று, அறியா வினா அதற்கொன்று, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இந்த 6 வினா வகைகளுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டினை
எழுதி அதனையும் உங்களுடைய வீட்டு பாடத்தோடு இணைத்து புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்புங்கள். இந்த செயல்பாட்டையும் நீங்கள் திறம்பட செய்து முடியுங்கள். தங்களுடைய சிந்தனை திறனையும் சற்று மேம்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.